வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உள்ளம் கைகளில் என்னை வரைந்து உந்த கண்மணி போல் என்னை காக்கின்றீர். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உள்ளம் கைகளில் என்னை வரைந்து கண்மணி போல் என்னை காக்கின்றீர். மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடே. மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடே. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனாவார். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனாவார். வெள்ளம் போல் சத்ரு எதிர்த்து வந்தாலோ, ஆவியானவர் எனக்காய் கொடியேற்றுவீர். இதுவரை உதவி செய்த நேசரே, இனியும் உதவி செய்ய வல்லவரே. மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடே. மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடே. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனாவார். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனாவார். எதிரே எனக்கு ஓர் பந்தி ஆயத்தம் செய்த சர்வ வல்லவரே, என்னையால் என்னை அபிஷேகம் செய்து என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்கிறீர். மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடே. மறவேன் நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடே. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை
விசாரிக்கும் நல் தகப்பனாவார். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனாவார். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உம்முள்ளம் கைகளில் என்னை வரைந்து உன்னை கண்மணி போல் என்னை காக்கின்றீர். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உள்ளம் கைகளில் என்னை வரைந்து உன்னை கண்மணி போல் என்னை காக்கின்றீர். மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடே. மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடே. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனாவார். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனாவார். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனாவார். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனாவார். கரம் தட்டி நல்ல தகப்பனுக்கு நன்றி சொல்லுங்கள். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது 139 சங்கீதத்துல சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நான் தாயின் கருவில் இருக்கும் போதே என்னை நீர் காப்பாற்றினீர். எப்படி ஆண்டவர் நம்மளை காப்பாற்றி என்னை கொண்டு வந்து வச்சிருக்கிறார் பாருங்க. அதெல்லாம் நினைத்து பார்க்கணும். தாயின் கருவிலே காலி பண்றதுக்கு பிசாசு எவ்வளவு வேலையை செஞ்சான். ஆனா அதுல காப்பாத்தி இன்னைக்கு உயிரோட வச்சு கர்த்தர் நம்மளை இந்த இடத்துல நிக்க பண்ணிருக்கிறார்னா, கர்த்தர் உன்னை காட்டுறார். இவ்வளவு தூரம் காப்பாற்றின உன்னை நான் இனியும் காத்து அற்புதமான வேலைகளை உன்னை கொண்டு செய்ய முடியும். எத்தனை பேர் நம்புறீங்க? என்னை கொண்டு கர்த்தர் செய்ய வேண்டிய வேலையை செய்வார். அதற்காக கர்த்தர் என்னை காக்கிறவராய் இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் என்னை காக்கிறார். காக்கிறது மாத்திரம் இல்ல, ரொம்ப அற்புதமா சொல்லியிருக்கு, முப்புறத்திலும் பிப்புறத்திலும் கர்த்தர் என்னை நெருக்கி அவர் தம்முடைய கையை என் மேல் வைக்கிறாரா. 5ஆம் வசனம் ரொம்ப அற்புதமா இருக்கு. 139 சங்கீதம் சொல்லப்பட்டிருக்கு 5ஆம் வசனம். முன்னாடியும் பின்னாடியும் என்ன நெருக்கிறாரா. எதுக்கு? ஒன்னும் இல்லாம போறதுக்கு இல்லை, அவர் தம்முடைய கையை வைத்து, ஆங்கிலத்தில் போட்டிருக்கு, God keeps his hand of blessing upon your head. உன்னுடைய நம்முடைய தலையின் மேல கர்த்தர் தம்முடைய ஆசீர்வாதமான கையை கர்த்தர் வைக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? என் தலை மேல கர்த்தர் என்ன வச்சிருக்கிறாரு? நல்லா சொல்லுங்க வாய்ந்து, என் தலை மேல கர்த்தர் என்ன வச்சிருக்கிறாரு? இப்ப நடக்கிற குறை, பிரச்சனை, போராட்டம் இதை பார்த்துட்டு இப்படிதான் போல அப்படி இல்லை. சொல்லணும், ஆண்டவரே முப்புறத்திலும் பிப்புறத்திலும் என்னை நெருக்கிறீர். எதுக்கு? உம்முடைய ஆசீர்வாதத்தை என் மேல வச்சு என்னை நிரப்புற வேலையை கர்த்தர் செய்கிறார். நான் எங்க போனாலும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். கையை உயர்த்தி எத்தனை பேர் சொல்ல முடியும்? என் தலை மேல என்ன இருக்கு சொல்லுங்க? என் தலை மேல, என் குடும்பத்தின் மேல கர்த்தரின் ஆசீர்வாதம். நல்லா சொல்லுங்க வாயத்திலிருந்து, கர்த்தரின் அதுதான் இருக்கு, வேற எதுவும் இல்லை. உலகத்துல இருக்கிறவங்க நிறைய பேர் என்னென்னமோ இருக்கு, நமக்கு என்னென்னமோ நடக்குது, அதை பண்ணிட்டாங்க, இதை பண்ணிட்டாங்க, அதை வச்சுட்டாங்க. இல்லை, நீங்க சொல்லணும், கர்த்தரின் ஆசீர்வாதம் முன்னையும் பின்னையும் என்னை நெருக்குது. என்னை கர்த்தர் தம்முடைய ஆசீர்வாதத்தை என் தலை மேல வச்சிருக்கிறாரு. அந்த ஆசீர்வாதத்தை நான் அனுபவிப்பதுக்கு தான் கிருபை கொடுக்கப்படுது பாருங்க. இந்த கிருபை எதற்காக கொடுக்கிறார்? வழி தப்பி போகாம, பாவத்துல போய் நான் உழுந்து சிக்குண்டு கர்த்தரின் ஆசீர்வாதத்தின் மேன்மையை அனுபவித்து வாழ முடியாதபடிக்கு, நான் ஆண்டவரை விட்டு விலகி போகாதபடிக்கு தேவ கிருபை என்ன கர்த்தருக்குள் நிலையாய் நிக்க பண்ணுகிறது. எத்தனை பேர் சொல்ல முடியும்? கர்த்தருடைய கிருபை என்னை கர்த்தருக்குள் நிலையாய் நிக்க பண்ணுங்க. சொல்லுங்க அந்த வார்த்தைகளை, கர்த்தருடைய கிருபை என்னை கர்த்தருக்குள்ள நிலையாய் நிக்க பண்ணுகிறது. அதுதான் சொல்ற, அதுதான் வேதம் சொல்லுது, நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும்
கர்த்தரின் ஆசீர்வாதம்லாம் என் மேல இருக்கு. என்னை நிக்க வைக்கிற கர்த்தரின் ஆசீர்வாதம், என்னை கொண்டு கர்த்தர் செய்ய விரும்புகிற எல்லா வேலைகளையும் செய்வதற்கான பலனை, ஆசீர்வாதத்தை கர்த்தர் நம்ம மேல வச்சிருக்கிறார். அதுதான் பாட போறோம். அந்த அதிகாரம், கர்த்தரின் ஆசீர்வாதம் ஒரு அதிகாரம் மாதிரி நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில வேலை செய்யும். நமக்கு விரோதமா என்ன சொல்லப்பட்டிருந்தாலும் அதை நம்ப வேண்டியதில்லை. என் தலை மேல கர்த்தர் ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, என் தலை மேல கர்த்தர். ஒவ்வொரு நாளும் வேலைக்கு போகும்போது இப்படி பார்க்கணும். ஒவ்வொரு சூழ்நிலைக்குள்ள இருக்கும்போது எதை சொல்லணும்? கஷ்டத்துக்குள்ள இருக்கும்போது, பிரச்சனைகள் நடுவே சொல்லணும், இல்லை இந்த பிரச்சனை என் தலை மேல இல்லை, என் குடும்பத்தின் மேல இல்லை, இந்த பிரச்சனை நீக்கிற கர்த்தரின் ஆசீர்வாதம் என் மேல் இருக்கிறது. என்னுடைய பலவீனத்தை நீக்கிற கர்த்தரின் ஆசீர்வாதம் இதுதான் என் மேல இருக்கு. இதனாலதான் கர்த்தர் என்ன நடத்துறார். எத்தனை பேர் சொல்லி பாட விரும்புகிறீர்கள்? எங்களோட இணைந்து சொல்லி இந்த பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். தண்ணீர் மீது நடந்தார், அவர் காற்றையும் கடலையும் அதட்டினார். உயிர்த்தெழுந்த தேவன் அவர், அவர் என்னோடு என்றும் இருக்கிறார். தண்ணீர் மீது நடந்தார், அவர் காற்றையும் கடலையும் அதட்டினார். உயிர்த்தெழுந்த தேவன் அவர், அவர் என்னோடு என்றும் இருக்கிறார். அவரே என்னை என்றும் காண்பவர், அவரே என்னை என்றும் நடத்துவார், அவரே என்னோடு இருப்பவர், அவரே என்னை என்றும் காண்பவர், அவரே என்னை என்றும் நடத்துவார், அவரே என்னோடு இருப்பவர், அவரே. நமக்காக மரித்தார், அவர் நமக்காக உயிர்த்தார். நம் பாவம் கழுவ தன்னை சிலுவையிலே அவர் தந்தார். நமக்காக மரித்தார், அவர் நமக்காக உயிர்த்தார். நம் பாவம் கழுவ தன்னை சிலுவையிலே அவர் தந்தார். அவரே என்னை என்றும் காண்பவர், அவரே என்னை என்றும் நடத்துவார், அவரே என்னோடு இருப்பவர், அவரே என்னை என்றும் காண்பவர், அவரே என்னை என்றும் நடத்துவார், அவரே என்னோடு இருப்பவர், அவரே. மேகங்கள் நடுவில் இடி முழக்கத்தின் தொனியில் ராஜாதி ராஜாவாய் இந்த அகிலத்தை ஆளுகை செய்வார். மேகங்கள் நடுவில் இடி முழக்கத்தின் தொனியில் ராஜாதி ராஜாவாய் இந்த அகிலத்தை ஆளுகை செய்வார். இயேசுவே அதிகாரம் நிறைந்தவர், இயேசுவே அகிலத்தை ஆள்பவர், இயேசுவே உலகத்தின் ரட்சகர், இயேசுவே அதிகாரம் நிறைந்தவர், இயேசுவே அகிலத்தை ஆள்பவர், இயேசுவே உலகத்தின் ரட்சகர், இயேசுவே.
அவர் காற்றையும் கடலையும் அதட்டினார். உயிர்த்தெழுந்த தேவன் அவர், அவர் என்னோடு என்றும் இருக்கிறார். உயிர்த்தெழுந்த தேவன் அவர், அவர் என்னோடு என்றும் இருக்கிறார். அவரே என்னை என்றும் காண்பவர், அவரே என்னை என்றும் நடத்துவார். அவரே என்னோடு இருப்பவர், அவரே என்னை என்றும் நடப்பவர். அவரே என்னோடு இருப்பவர், அவரே என்னோடு இருப்பவர். அவரே இயேசுவே அதிகாரம் நிறைந்தவர், இயேசுவே இயேசுவே உலகத்தின் ரட்சகர், இயேசுவே இயேசுவே அதிகாரம் நிறைந்தவர், இயேசுவே அகிலத்தை ஆள்பவர், இயேசுவே 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 அதிகாரம் நிறைந்தவர், இயேசுவே உலகத்தின் ரட்சகர், இயேசுவே இயேசுவே அதிகாரம் நிறைந்தவர், இயேசுவே அகிலத்தை ஆள்பவர், இயேசுவே இயேசுவே. கரம் தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். ஹல்லேலூயா. எவ்வளவு அற்புதமா கர்த்தர் நம்மளை ஆள்றாரு. அவருடைய கிருபை, அவருடைய ஆசீர்வாதத்தை நம்ம மேல வச்சு இன்றைக்கு அவரை விட்டு விலகி போகாதபடி கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்ம அவருக்குள்ள நெருக்கமாய் வைத்திருக்கிறாரு. எத்தனை பேர் தான் எண்ணி பார்க்கிறீர்கள்? இதெல்லாம் சொல்லிட்டு தான் சங்கீதக்காரன் சொல்றான், ஆண்டவரே இந்த அறிவு எனக்கு எவ்வளோ ஆச்சரியமானதா இருக்கு. எந்த அறிவு? நீர் ஒரு மனுஷனை தெரிந்து கொண்டு அவனை ரட்சித்து அவன் மேல உங்க ஆசீர்வாதமான கையை கொண்டு வந்து அவன் தலை மேல வச்சு அவனுக்கு நீ செய்யறதெல்லாம் கொஞ்சம் எண்ணி பார்த்தா, இதை யோசித்தா இது என் அறிவுக்கு ரொம்ப ஆச்சரியமானதா இருக்கு. எவ்வளவு உயர்ந்ததா இருக்கு. எவ்வளவு உயர்வான காரியங்களை கர்த்தர் மனுஷனுக்கு செய்ய நீர் எண்ணம் கொள்ள ஒரு ஆண்டவராக இருக்கிறீர். நீ செய்கிற நன்மைகள்லாம் என்னன்னா எண்ணிக்கைக்கு அடங்காது. அது சொல்லிட்டு சங்கீதக்காரன் சொல்றான், அந்த 139 சங்கீதம் அற்புதமான சங்கீதம். இதெல்லாம் விவரித்து சொல்லுது பாருங்க. சொல்லிட்டு சொல்றான், ஆண்டவரே நான் விழித்திருக்கும் போது நான் இன்னமும் அண்டையில் இருக்கிறவனாய் நான் விழிக்கிறேன். இந்த காலை வேளை கர்த்தர் நமக்கு விழிக்கும்படி ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு பாருங்க. இன்னைக்கு கண் முழிச்சு பார்க்குறேன் பாருங்க. பார்க்கும்போது எனக்கு ஒன்று தெரியுது, நான் கர்த்தரை விட்டு தூரமா இல்லை, கர்த்தருக்கு அருகே இருக்கிற, கர்த்தருக்குள் இருக்கிற ஒரு பாத்திரமா என்னை அவர் ஆசீர்வதித்து நடத்துகிறாரே. இதெல்லாம் எனக்கு ஒன்று கற்றுக் கொடுக்குது. என்னன்னா, எவ்வளோ நேரம் ஆனாலும், எவ்வளோ காலம் ஆனாலும், என்ன சூழ்நிலை ஆனாலும் நான் என் கர்த்தருக்காக பொறுமையோட காத்திருப்பேன். ஏன்னா எனக்கு ஒன்று தெரியும், பொறுமையோட காத்திருக்கிற எனக்காக அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூக்குரலை கேட்டு என்னை விடுவிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். இதெல்லாம் நான் அறிந்திருக்கிறேன் பாருங்க. அதனால பதட்டப்படுறது இல்லை, அதனால சும்மா அப்படியே உளறிட்டுலாம் இருக்கிறது இல்லை. எனக்கு ஒன்று தெரியும், முன்ன போனாலும் சரி, சில நேரம் வாழ்க்கையில் முன்னாடி போகிறோம், சில நேரம் வாழ்க்கையில் சறுக்கிறோம், சில பேக் ஸ்லைடிங் ஆகுது, சில பேக் ஸ்டெப் எடுக்கிறோம் பாருங்க. மனுஷனுடைய வாழ்க்கையில் அப்படி ஏறுறது இறங்குறதுலாம் இருக்கும். அதெல்லாம் தவிர்க்க முடியாத ஒன்று. வாழ்க்கையில் அது ஒரு காரியமாக வருது பாருங்க. ஆனால் ஒன்று மாத்திரம் நிச்சயம், நான் முன்னாடி போனாலும் சரி, பின்னாடி போனாலும், ஏறினாலும் இறங்கினாலும் சரி, என்னை இறுக பிடிக்கிற ஒரு அற்புதமான கர்த்தருடைய கரம் என்னை தாங்குதே. அதுதான், அதற்காக நான் கர்த்தரை எப்பொழுதும் நம்பி காத்திருப்பேன். ஏன்னா நான் நம்பி காத்திருக்கிற என் ஆண்டவராகிய இயேசு
எனக்கு அவர் நன்மை செய்வார். எத்தனை பேர் கரம் உயர்த்தி நான் காத்திருக்கிறேன், நான் நம்பி இருக்கிறேன், என் கர்த்தராலே எனக்கு நன்மை வரும் என்று எங்களுடன் இந்த வார்த்தைகளை சொல்லி கர்த்தரை ஆராதித்து பாடுவோம். காத்திரு, நீ காத்திரு, பொறுத்திரு, கொஞ்சம் பொறுத்திரு, அவர் மேல் நம்பிக்கையாயிரு, காரியம் வாய்க்கும். காத்திரு, நீ காத்திரு, பொறுத்திரு, கொஞ்சம் பொறுத்திரு, அவர் மேல் நம்பிக்கையாயிரு, காரியம் வாய்க்கும். நன்மை செய்ய ஒருவர் உண்டு, நித்தம் செய்ய உனக்கு உண்டு. நன்மை செய்ய ஒருவர் உண்டு, நித்தம் செய்ய உனக்கு உண்டு. காத்திரு, நீ காத்திரு, பொறுத்திரு, கொஞ்சம் பொறுத்திரு, அவர் மேல் நம்பிக்கையாயிரு, காரியம் வாய்க்கும். எத்தனை பேர் கர்த்தரை நம்பி அவரை சார்ந்து அண்டிக் கொள்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் சொல்லி பாடும். ஆண்டவரே, எங்களை ஒருபோதும் கைவிடாமல் தாங்குகிற தேவனே, உம்மை நாங்கள் உயர்த்தி ஆராதிக்கிறோம். நீதிமான் ஒருபோதும் வெட்கமடைவதில்லை, கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குவார். நீதிமான் ஒருபோதும் வெட்கமடைவதில்லை, கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குவார். நன்மை செய்ய நித்தம் செய்ய உனக்கு உண்டு. நன்மை செய்ய ஒருவர் உண்டு, நித்தம் செய்ய உனக்கு உண்டு. காத்திரு, நீ காத்திரு, பொறுத்திரு, கொஞ்சம் பொறுத்திரு, அவர் மேல் நம்பிக்கையாயிரு, காரியம் வாய்க்கும். Oh, we worship you, Lord. Thank you, Lord. வழிகளில் நடத்துகிற தெய்வமே, உம்மை உயர்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். கர்த்தருக்கு வழியை நீ ஒப்புவித்து காத்திரு, பூமியை சுதந்திரமாய் உனக்கு தருகிறார். கர்த்தருக்கு வழியை நீ ஒப்புவித்து காத்திரு, பூமியை சுதந்திரமாய் உனக்கு தருகிறார். நன்மை செய்ய ஒருவர் உண்டு, நித்தம் செய்ய உனக்கு உண்டு. நன்மை செய்ய ஒருவர் உண்டு, சொல்லுங்கள், நித்தம் செய்ய உனக்கு உண்டு. காத்திரு, பொறுத்திரு, கொஞ்சம் பொறுத்திரு, அவர் மேல் நம்பிக்கையாயிரு, காரியம் வாய்க்கும். மறுபடியும் இணைந்து சொல்லுவோம். நீதிமானை கர்த்தர் நீ ஒருபோதும் கைவிடுவதில்லை,
உம்முடைய நீதியின் வலக்கரத்தினால் அவனை தாங்குகிறீரே. இந்த காலவெளிகளை நாங்கள் எண்ணி இந்த ஆராதனைகள் உம்மை உயர்த்தி பாடுகிறோம். We worship your holy name, Jesus. நீதிமான் ஒருபோதும் வெட்கமடைவதில்லை. கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குவார். நீதிமான் ஒருபோதும் வெட்கமடைவதில்லை. அவனை தாங்குவார். நன்மை செய்ய சொல்லுங்கள், நித்தம் செய்ய நன்மை செய்ய ஒருவர் உண்டு. காத்திருப்பேன் காத்திருப்பேன், பொறுத்திருப்பேன், அமர்ந்திருப்பேன், அவர் மேல் நம்பிக்கை வைப்பேன், காரியம் வாய்க்கும். காத்திருப்பேன் காத்திருப்பேன், அவர் மேல் நம்பிக்கை வைப்பேன், காரியம் வாய்க்கும். கரம் தட்டி கர்த்தர் காரியங்களை நமக்காக வாய்க்க பண்ணுகிற கர்த்தர். கர்த்தரை நம்பி உன் வழி அவருக்கு ஒப்புவி, அவரே உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். எங்களுடைய காரியங்கள் வேற எப்படியும் வாய்க்க போறதில்லை ஆண்டவரே. நாங்க உமக்காக காத்திருக்கும் போது, உம்மை நம்பும் போது, உம்மை நம்பின உம்முடைய பிள்ளைகளை ஒருபோது நீர் கைவிடுவதே இல்லை. இந்த நாளில் நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கும் போது நாங்கள் தைரியமாய் சொல்லக்கூடிய ஒன்று, கர்த்தர் என்னை ஒருபோதும் அவர் கைவிடவே இல்லை. எத்தனை பேர் அந்த வார்த்தைகளை சொல்ல முடியுமா? கர்த்தர் என்னை ஒருபோதும் கைவிடவே இல்லை. இதெல்லாம் நான் யோசிக்கும் போது என் அறிவுக்கு அது ஆச்சரியமானதையும் பிரமிப்பையும் உண்டாக்குது. ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு வினாடியும் நாங்கள் ஆண்டவரை விழிக்கும் போது உம்முடைய அருகில் இருக்கிற உமக்குள் அவ்வளவு நெருக்கமான உறவுல எங்களை நீர் வைத்து நடத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த காலையில் இதெல்லாம் நாங்கள் உணர்ந்து எங்களுடைய வாழ்க்கையின் ஆண்டவரை ஒவ்வொரு வினாடியும் உம்மை நாங்கள் அனுபவித்து ருசித்து சொல்லுகிற வார்த்தைகளா எங்க வாயிலிருந்து உச்சரிக்க நீர் வைத்ததுக்காக ஸ்தோத்திரம். நன்மை செய்ய எனக்கு ஒருவர் உண்டு. எத்தனை பேர் சொல்ல முடியும்? நன்மை செய்ய எனக்கு ஒரு தேவன் உண்டு, அவர் எனக்கு நன்மை செய்வார். காரியங்கள் எப்படி இருந்தாலும் சரி, நான் ஆராதித்து உயர்த்தினேன் ஆண்டவர் எனக்கு நன்மை செய்வார். என் நாமம் பிரஸ்தாப பண்ணும் எந்த ஸ்தானத்திலும் நான் இறங்கி வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி இருக்கிறீரே. இந்த நேரத்தில் நாங்கள் உம்முடைய நாமத்தை உயர்த்தி ஆராதித்து உம்மை மகிமைப்படுத்தி இருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்முடையவர்கள், உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களை நீர் உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே நிரப்புகிறதுக்காக, ஆசீர்வதிக்கிறதுக்காக, பலப்படுத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களை இறுக பிடித்திருக்கிறீர். ஒருவனும் உன்னை என் கையில் இருந்து பறித்து கொள்ள முடியாது என்று சொல்லி உரிமை பாராட்டுகிற அப்படிப்பட்ட நெருக்கத்துக்குள்ள கர்த்தர் எங்களை வைத்து நீ நடத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம். அப்படி ஒரு இறுக்கமான ஒரு நெருக்கம் ஆண்டவர் எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிரசன்னத்தில் நாங்கள் களி கூற, மெய்யான தேவ பிரசன்னத்தை நாங்கள் எங்க வாழ்க்கையில் அனுபவிக்க கர்த்தர் நீர் பாராட்டின எல்லா நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து நீர் ஆண்டவர் எங்களை வழிநடத்தும், எங்களை ஆசீர்வதியும். தொடர்ந்து நீர் எங்களோடு பேசுகிற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உம்முடைய அற்புதமான நன்மையை ருசி பார்ப்பதுக்கு ஏதுவாக இருக்கட்டும். என்னுடைய வாழ்க்கையை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து நீர் எங்களோட பேசும். என்னுடைய குரலை பயன்படுத்தி வந்திருக்கிற ஒவ்வொருவரும் உம்முடைய வார்த்தையின் சத்தத்தை தீர்க்கமாய்
கேட்க பரிசுத்த ஆவியான அந்த இடத்தில் நீர் ஆளுகை செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆவியானவருடைய பலத்த கிரியைகள் தொடர்ந்து இந்த இடத்தில் உண்டாகட்டும். ஆசீர்வதியும். எல்லா கன மகிமை துதி உமக்கே தருகிறோம். ஏற்றுக்கொள்ளும், மகிமை அடையும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.